தஞ்சாவூர்ல நடுரோட்ல போலீஸ்காரர் ஒருத்தரை இளைஞர் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரலா போயிட்டே இருக்கு. ஆனா உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு? முதல்ல தாக்குனது யார்? அவர் மீது பாய்ந்துள்ள சட்ட பிரிவுகள் என்ன? வாங்க முழு விவரத்தையும் பார்ப்போம். தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் பக்கத்துல அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினாங்க. இதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினாங்க. இதனால அந்த பகுதியில கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு. அந்த வழியா டூ வீலர்ல வந்த ஆகாஷ் அப்படிங்கிற இளைஞர் தனக்கு அவசர வேலை இருக்கு, வழி விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கும் போராட்டம் பண்ணினவங்களுக்கும் நடுவுல வாக்குவாதம் முற்றி இருக்கு. அங்க பாதுகாப்பு பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் SI அப்துல் ரஹீம் இவங்களை விலக்கிவிட முயன்றப்போ பேச்சுவார்த்தை கைமீறி போயிருக்கு. வீடியோவின்படி அதிகாரி முதலில் இளைஞரை தாக்க ஆத்திரமடைந்த அந்த இளைஞரும் பதிலுக்கு காவல் அதிகாரியை தாக்கியிருக்கிறாரு. சட்டப்படி ஒரு பொது இடத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் போது காவல்துறைக்கு கட்டுப்படுத்தும் அதிகாரம் இருந்தாலும் நேரடியாக கையால் தாக்குவது அத்துமீறலாகவே பார்க்கப்படுகிறது. அதிகாரி நிதானத்தை கையாண்டிருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் விமர்சனங்கள் எழுந்தாலும் சீருடையில் பணியில் இருக்கும் அரசு ஊழியரை திருப்பி தாக்குவது சட்டப்படி கடுமையான குற்றமாகும். இதன் காரணமாக இளைஞர் ஆகாஷ் மீது பாரதிய நியாய சங்கிதா PNS சட்டத்தின் கீழ் கடுமையான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்து தாக்கியதற்காக பிரிவு 132 PNS அரசு ஊழியரை காயப்படுத்தியதற்காக பிரிவு 121 PNS பொது இடத்தில் அமைதிக்கு குந்தகம் விளைவித்ததற்காக பிரிவு 296 PNS கொலை மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டின் கீழ்பிரிவு 351 PNS அதே நேரத்தில் அனுமதியின்றி மறியல் செய்தவர்கள் மீதும் தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துல போலீஸ் முதலில் கை நீட்டியது தவறா, இல்ல பொது இடத்துல கோபத்தை கட்டுப்படுத்தாத இளைஞர் செஞ்சது தவறா? உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற உண்மை பின்னணி தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.